கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறோம். இப்போது நாம் அனைவரும் பிப்ரவரி மாத வாக்குத்தத்தம் கேட்க வந்தபடியினால் நாம் சேர்ந்து ஜெபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த 2ஆம் மாதத்தில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த 2ஆம் மாதத்தில் உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். கடந்த மாதமோதும் ஆண்டவரே, எல்லாரும் பண்டிகை நாட்களாகவே நாங்கள் வாழ்ந்திருந்தோம். ஜனவரி மாதத்தில் அன்பாக, சந்தோஷமாக, சமாதானமாக கடந்த மாதமோதும் நாங்கள் ஐக்கியமாகவே வாழ்ந்தோம் ராஜா. அநேக சிறு பிள்ளைகள் எங்களுக்கு அரசாங்க பரீட்சை வந்து கொண்டு இருக்கிறது. மார்ச்சில் எங்களுக்கு கல்லூரியில் ஆகஸ்டில் பரீட்சை வருகிறது. அநேக வாலிப பிள்ளைகள் படித்து விட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, அநேக பேர் வேலை கிடைத்தவுடனே திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, அநேக பேர் திருமணம் பண்ணிட்டு பெற்றோர்கள் சமாதானம் இல்லாத பெற்றோர்களுக்காக, அநேக பேர் பெற்றோர் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி அநேக பெற்றோர்கள் சந்தோஷம் சமாதானம் இல்லாத இருக்கிறாங்க. இந்த 2ஆம் மாதத்தில் கண்ணீரோடு வந்திருக்கிற யாரும் வெறுமையாக போகாதபடி விண்ணப்பத்தை கேட்பதே என் கண்ணீரை காண்பதே ஒரு வார்த்தை சொல்லும்படி சொல்லி இந்த 2ஆம் மாதத்தில் வந்திருக்கிற சகோதரனுக்காக, சகோதரிக்காக, வாலிப தம்பிக்காக, வாலிப தங்கிக்காக, பெரியோர்களுக்காக, இதை திருச்சபை கிராம ஊழியம் பார்த்து கொண்ட விசுவாசிகளுக்காக, இந்த யூடியூப் பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக அனைவரும் இந்த மாதத்தில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்தம் எங்களுக்கு இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இதை கேட்டு நாங்கள் யாரும் வெறுமையாக போகாதபடி கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான் திராட்சைன்னு சொல்லி மகிமையோடு செல்ல எங்களை மகிமைப்படுத்தும். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இப்போது நாம் வாக்குத்தத்தம் கேட்பதற்கு முன்பாக இப்போது ஒரு பாடலை கேட்போமாக. அப்பாவும் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவே. என் அப்பா உம் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பே, நான் எப்போது உம்மை காண்பே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். தள்ளாட விடவில்லையே, இதுவரை எங்களை தள்ளாட விடவில்லப்பா. தாங்கியே நடத்திட்டீங்கப்பா. நன்றி அப்பா நல்லவரே,
இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பே. ஆமென், வாசலில் காத்திருப்பே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எதை நான் பேச வேண்டும் என்று கற்று தருபவரே, எவ்வழி நடக்க வேண்டும் என்று பாதை காட்டுபவரே, ஒளியான தீபமே, என்றும் வழிகாட்டும் தெய்வமே, ஒளியான தீபமே, என்றும் வழிகாட்டும் தெய்வமே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள் வாக்கு. என் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். என் நம்பிக்கைக்கு உரியவரே, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பே. உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளி. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளி. என் வழிகளெல்லாம் நீரறிவே, என் வழிகளெல்லாம் நீரறிவே.
நீரறிவே எல்லாம் கிருபை ஏசையா எல்லாம் கிருபை உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 எஜமானனே எஜமானனே என் இயேசுராஜனே எஜமானனே எஜமானனே என் இயேசுராஜனே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, அருமையான பாஸ் சூட் பாடின பாடலுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். அப்பா உம் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவேன். என் அப்பா என் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் எல்லோரும் ஜனவரி மாதம் இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லாரும், அது இந்து சகோதரர்களாக இருக்கட்டும், அது இஸ்லாமுடைய சகோதரிகளாக இருக்கட்டும், அது கிறிஸ்தவ சகோதரிகளாக இருக்கட்டும், இந்த டிசம்பர் ஜனவரி எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதற்கு ஏற்றபடியாக உலக வாழ்க்கையை பார்க்கலாம் அருமையான ஜூட் பாசு பாடின அப்பா சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவேன், என் அப்பா என் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவேன். இன்னைக்கு அநேக இந்த ஈட்டில் பார்த்து கொண்டிருக்கிற அநேக சகோதரிகளுக்காக சகோதரிகளுக்காக வாலிப தம்பிக்காக வாலிப தங்கிக்காக சிறு பிள்ளைகளுக்காக பெரியவர்களுக்காக யூடியூபில் பார்க்குற அவர்களுக்காகவும் என்னுடைய என்மே பிரேஸ் கிராம ஊழியம் ஆலயத்தில் விசுவாசிகளுக்காக கிராம ஊழியக்காரர்களுக்காக அனைவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த 2ஆம் வாக்கு தத்துவம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அநேக பிள்ளைகளால் எல்லாரும் செல்ல இருக்கிறது, செல்லே இந்த வசனம் இருக்கிறது. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்திரல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாருக்கும் என்ன எல்லாமே இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சகோதரன் சொல்லுவான், எப்படி இருக்கிற? போங்க, இன்னைக்கு ஒரு சந்தோஷமே இல்லை, அன்பே இல்லை. உனக்கு நல்ல வீடு இருக்கிறது, நல்ல வேலை இருக்கிறது, நல்ல அப்பா அம்மா இருக்கிறாங்க, நல்லா உனக்கு ஆண்டு நல்ல உணவு கொடுத்துருக்கு, அப்போது கூட சந்தோஷம் இல்லைன்னா அன்பு இல்லைன்னா எப்படியாது? இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கட்டும், அது இஸ்லாமுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், அன்பு இல்லை அன்பு இல்லை அன்பு இல்லை. இன்றைக்கி நான் ஒன்று சொல்வது, எல்லாரோடையும் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு சொந்த வீடு இருக்கிறது, அதே போல் நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு வாடகை வீட்டில் இல்லாத கூட நிறைய பேர் சாலை ஓரங்கள் இங்கே இருக்கிறாங்களே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அன்பாக வைத்திருக்கிறார்களே. இன்றைக்கி வேதத்தை படித்தவர்களும், இன்றைக்கி புராணம் படித்தவர்களும், அது இந்து மதத்தை படித்தவர்களும் அன்றைக்கி அன்பாக தானே இருக்கிறோம். ஆனாலும் மனம் இல்லை,
போதென்று மனது இல்லை. அதான் பவுல் சொல், போதென்கிற மனதோடு வாழும் போது அன்பு கிடைக்குமா? அதுக்குபடியாக 1 யோவான் எடுத்துக்குங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன். தயவுசெய்து எல்லாரிடம் வேதமும் இருக்கிறது, ஈட்டும் இருக்கிறது. 1 யோவான் 5:1 இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிரிந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். இதை பாருங்க, தெரியவாசி. இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறந்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவராலே பிறப்பிக்கப்பட்ட இடத்திலும் அன்பு கூறுகின்றனர். உண்மையாகவே அடிக்கடி இப்போ நம்ம பார்த்த முதல்ல யோவான் 3 நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவர் இந்த உலகத்திலே அன்பு கொடுத்தாராம். அந்த அன்புக்கு நான் சொல்ல, இயேசுவானவர் யார் ஏற்றுக்கொண்டாரு? இன்னைக்கு எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். மதம் இல்லை. இந்த சொல்ல அடிக்கடிக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மதம் பெரிதல்ல, மனமாற்றம் பெரிது. மனமாற்றம் பெரியது மறுமலர்ச்சி. மறுமலர்ச்சி வரும்போது அகமகிழ்ச்சி. அகமகிழ்ச்சி வரும்போது தன் மனசாட்சிக்கே மகிழ்ச்சி. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? 1 யோவான் 5:2 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 3:16 விசுவாசிக்கு எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொழி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தா. 2வது, இயேசு ஆனவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனோ தேவனால் பிறந்திருக்கிறான். அன்பு கூறுகிற எவனோ அவரால் பிறப்பிக்கப்பட்ட இடத்தில் அன்பு கூறுகின்றனர். அதே போல 3வது என்ன சொல்றாரு? 1 யோவான் 5:2 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். இங்கே தான் பெரிய கடினம் இந்த வசனம் தான். யோவான் 5:2 இன்னைக்கு நிறைய பேர் கற்பனை கை கொள்வது எப்படின்னா, முதல் எழுந்த உடனே காலையில் செபிக்கணும், வீட்டிலே செபிக்கணும். இன்னைக்கு அநேக வீட்டில் எடுத்தவுடனே காலையில் அப்பா அம்மா கூப்பிட்றாங்களே இல்லையோ, செல்லு அங்கே வச்சுட்டேன், செல்லு அங்கே வச்சேன். அப்போ எப்படி கற்பனைகள்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேர்வுகள் அப்போது எல்லாம் கூடும். ஒபே, செபிங்க. செபித்து பிறகு அப்பா அம்மா என்ன சொன்னால் அதை செய்யுங்க. 3வது, உங்களுடைய காலை எல்லா வேலையும் முடித்த பிறகு நீங்கள் வேலைக்கு போக வேண்டியது, இல்லை கல்லூரிக்கு போக வேண்டியது, பள்ளிக்கு போக வேண்டியது, அந்த கற்பனைகள்லாம் செய்யும் போது தான் அங்கே என்ன சொல்கிறாரு? நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். அருமையான ஆண்டவர் சீசர்களுக்கு அழகாக சொல்லியிருக்கிறாரு, மனுஷர்களுக்கு எதை செய்கிறாயோ அதே எனக்கு செய்கிறது போல. எனக்கு அநேக பிள்ளைய வீட்டுக்கும் கீழ்ப்படுகிறதில்ல, அலுவலகத்துக்கும் கீழ்ப்படுகிறதில்ல, தேசத்துக்கும் கீழ்ப்படுறதில்ல. அப்பா அம்மா கண்ணீர் விடுறாங்க. நாங்கள் இந்த பிள்ளைக்காக நாங்கள் உபவாசம் இருந்தேங்க, இந்த பிள்ளைக்காக நாங்கள் பாசம் இருந்தேங்க. 5 வருடமாக பிள்ளை இல்லாததுங்க, 10 வருஷமாக பிள்ளை இல்லாத இருந்தேங்க. அப்போது பிள்ளை கொடுத்த பிறகு ஆண்டவர் அந்த பெற்றோருக்கு பிள்ளை கொடுத்த பிறகு கீழ்ப்படியாமல் போயிடுறாங்க. அதுதான் ஆண்டவருக்கு கற்பனை. அதான் சொல்ல, பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, தாயின் தகப்பனை கனப்பண்ணவாயாக. அந்த கனப்பண்ணும் போது தான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதோ அவரிடத்தில் அன்பு கூர்ந்தோம் அவருடைய கற்பனை பாரமானவைகள் அல்ல. ஹல்லேலூயா. எடுத்தவனே ஒரு அன்பு வேண்டும்னா முதலாவது வீட்டுக்கு கீழ்ப்படிங்க, அப்பா அம்மா கீழ்ப்படிங்க, அண்ணன் தங்கிக்கு கீழ்ப்படிங்க. நீ படித்து இருக்கிற தம்பி தங்கச்சியாக இருந்தால் ஆசிரியருக்கு கீழ்ப்படிங்க.
ஆசிரியர் கீழ்ப்படிந்து வீட்டுக்கு வரும்போது போலீஸ் அதிகாரி இருப்பாங்க, அவங்களுக்கு கீழ்ப்படுங்க. பெற்றோர் நீங்கள் உங்களுடைய வேலை நிலத்தில் கவனமாக இருங்க. அப்போது தான் அன்பு கிடைக்கும். பணத்தினால் அன்பு கொஞ்ச நேரம் தான், 1 மணி நேரம் 2 மணிக்கு நிறைய பேர் சினிமாவுக்கு போவாங்க. நான் அந்த காலம் சொல்கிறது 20 வருஷம் பின் நோக்கி பார்க்கும்போது அப்போல்லாம் அநேக சினிமா தேட்டர் இருந்தது. அப்போல்லாம் 3 மணி நேரம் போய் பார்த்துடுவாங்க. போய் பார்த்துட்டு ஐயோ இந்த படத்தை நான் பார்த்தேன், அன்புக்காக போனாங்க. நஷ்டம், உலகத்தை ஆதாயப்படுத்தினா இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்களாம் இன்னைக்கு கெட்டு போகிறதுக்கு காரணம் அன்பு கிடைக்கல. போதைக்காக அடிமையாயிட்டு குடும்பமே உடைந்து போயிடுது. ஏன்னா அன்பு இல்லை, சந்தோஷம் இல்லை. இதனால் எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா, இதனால் எனக்கு சமாதானம் கிடைக்குமா? சந்தோஷம் சமாதானம் வராது. அதுதான் முதல் சொல்கிற வாக்கு தத்துவம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறீங்க எவ்வளோ அவனை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்கு தான் அங்கே என்ன சொல்கிறாரு, 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. விசுவாசம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும், அன்பு வேண்டும். அது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்ற பவுல். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்ற, அன்பில்லாத தேவனை பிரியப்படுத்த முடியாது. இங்க என்ன சொல்றாரு, 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்களுக்காக நான் சொல்வது, நம்ம கடைசி காலத்தில் இருக்கிற சகோதரி சகோதரியே, நமக்கு நல்ல திருசபை இருக்கிறது, வீட்டில் நல்லா செபிக்கணும், ஒரு அழகாக உபவாச கூட்டத்துக்கு போகிறோம், கன்வென்ஷன் மீட்டிங்கு போகிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களை என்ன ஆசீர்வதித்திருக்கிறாங்க. இன்றைக்கி வட மாநிலத்தில், இன்றைக்கி சீனாவில், ஈரானில் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் தினந்தோறும் நசுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ வீட்டில் கூட ஜெபிக்க முடியாதான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தமிழ்நாட்டை எப்படி எவருடைய மகளை எவருடைய அப்பா விசுவாசித்தது போல தலைத்தாழ்மையை எழுந்துரு, நீ சுகம் பெற்றாய். அதே போல இன்னைக்கு எல்லாம் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு எழுந்துரு என்று சொல்லி ஒருவராக தனிப்பட்ட ஜபத்தில் அன்பை தேடாதீங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம கடைசி காலத்தில் இருக்கிற சகோதரனே, இதை பார்த்து கொண்டிருக்க சகோதரியை, இதை பார்த்து கொண்டிருக்க வாலிப தம்பியை, ஈட்டி பிள்ளையாக இருக்கட்டும், நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே தனிப்பட்ட ஜபத்தில் யோபு பக்தன் சொல்கிறாரு, மற்றவர்களுக்காக நீ உதவி செய்யும் போது, மற்றவர்களுக்காக நீ பருந்தி பேசும்போது உன் சிறுப்பை இரட்டிப்பான ஆசீர் தருவேன். அது அடுத்த வசனம் என்ன சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்போது எல்லாம் கொடுக்கப்படும். தயவுசெய்து நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், எல்லாருக்காக செபிங்க. அது இஸ்லாமாக இருக்கட்டும், அது இந்தா இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், எல்லாரும் நம்ம சகோதரங்க, எல்லாரும் சகோதரி. இயேசு ஆனவர் அப்போது காணா ஒரு திருமணத்தில் எல்லாரும் திருமணத்துக்கு வந்தாங்க. அப்போது ஜாதியை பார்க்கல, மதம் பார்க்கல, பேதமே பார்க்கல. ஆனால் இயேசு அழைக்கிறார், உன்னை ஆவலாக அழைக்கிறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு அன்போடு நம்ம எல்லோரும் அரவணைப்போம். கடைசி காலத்தில் நீங்கள் எல்லாரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாருக்காக செபிங்க. நீங்கள் ஒரு தனி அறையில் போனால் நீங்கள் நாட்டுக்காக செபிங்க, வாலிப தம்பிகளுக்காக செபிங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக செபிங்க. இங்கே கடைசியில் எப்படி தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா பவுல் அழகாக சொல்கிறாரு. அது அடுத்தவன சொல்கிறாரு, 1 யோவான் 5:5, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர்கள், ஜலத்தினாலும் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தினால் வந்தவர், ஆவியார் சத்தியமாகி ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தெரிய வாசிக்கிற 1 யோவான் 5:6. முதல் நான் என்ன படுத்து, நம்ம அடுத்த
1 யோவான் 5:4 பார்த்தோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதே போல 1 யோவான் 5:6 என்ன சொல்லப்பட்டது? இயேசு கிறிஸ்து ஆகிய இவரே, இயேசு கிறிஸ்து ஆகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினால் அல்ல, மாத்திரம் அல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. உண்மையாகவே இயேசு கொள்ளுங்க. நான் 1973 1973 மே மாதம் எசேக்கியேல் எழுதின புஸ்தகத்தில் பாவம் செய்கிறே ஆத்மா சாகம் என்று சொல்லி, அப்போ என்னுடைய உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்பட்டது. பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும், அப்பா அம்மா கீழ்ப்படியாமல் செத்து போயிடுமா? ஒன்றும் இல்லை, நீங்கள் சரியான ஏதோ ஒரு குண்டூசி குத்திட்டாவே அலுவலகத்தில், ஐயோ எனக்கு குண்டூசி வரல, குத்திச்சிங்கன்னு சொன்னேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் நம்ம உபாச நாளில் நம்ம வரப்போகிற நாளில் நம்ம சந்திக்க போகிறோம். அந்த உபாச நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000க்கு முன்ன உனக்காக எனக்காக முழுக்கிற இடத்துல குத்தப்பட்டாரு. எதற்காக? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் அல்ல, இரத்தத்தினாலும் அல்ல வந்தவர், ஜலத்தினாலும் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினால் வந்தவர், ஆவியானவர் சத்தியமாகி ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துக்கள் பிரியமானே, அது மட்டும் இல்லாமல் 1 யோவான் 5:7 பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள், பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த என்பவர்களே மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபையாக இருக்கட்டும், இன்னைக்கு அநேக சபைகளாக இருக்கட்டும், நாம் எல்லாரும் கிறிஸ்துவங்க, இயேசு நல்லவர் மட்டும் சொல்லுங்க. அது எந்த ஸ்தாபனமாக இருக்கட்டும். இங்கே அழகாக சொல்கிறார் 1 யோவான் 5:7 பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு நல்லவருங்க, வேற ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் செபிப்போம், இயேசு நல்லவர். யார் வந்தாலும் அது அழகாக தினம் இருப்பாளே, ஏசு அழைக்கிறார், ஏசு அழைக்கிறார், உன்னை ஆவலா அழைக்கிறேனே, எந்த துன்ப நேரத்தில் உன்னை அழைக்கிறேனே. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அடுத்த வசனமாக 1 யோவான் 5:8 பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய வியாக்கியானம் பண்ணுவாங்க, எல்லாம் பரிசுத்தாவி தான் முக்கியம், இல்லை பிதா தான் முக்கியம், இல்லை அந்நிய இயேசுவானதான் முக்கியம். அல்ல, இங்கே தெளிவாக சொல்றார், பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பதிலே மூவொன்று ஒருமைப்பட்டிருக்கிறது. அதே போல 1 யோவான் 5:10 தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசிக்கிறவன் அந்த சாட்சி தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசிக்கிற அந்த சாட்சி தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி விசுவாசியாதினாலே அவர் பொய்யா ஆக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. காலையில் சபை இருக்காது, சரியா ஆலயத்திற்கு போக மாட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், வீட்டில் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிக்கொண்டு குடும்பத்தில் சஞ்சலமாக இருக்கும். நிறைய பிள்ளைகள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க. நிறைய பேர் நல்ல வேலை இருந்தும் திருமணம் ஆகாது இருப்பாங்க. நிறைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் அப்பா அம்மாவுக்கு திருமணம் ஆகியும் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. பூலோகத்தில் சாட்சியர்கள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளை மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்கிறது. அதே போல் 1 யோவான் 5:10 படிக்கிறேன். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சி தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவனுடைய தம்முடைய குமாரனை குறித்து
கொடுத்த சாட்சி விசுவாசாதியினாலே அவரை பொய்யரா ஆக்குகிறான். அதே போல 1 யோவான் 5:11 வாசிக்கிறேன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இன்னைக்கு நன்றாக இருப்பது, சந்தோஷமாக இருப்பது, அன்பாக இருப்பது, இன்றைக்கி அநேக கிறிஸ்து குடும்பமாக இருக்கட்டும், அநேக இஸ்லாம் குடும்பமாக இருக்கட்டும், இந்து குடும்பமாக இருக்கட்டும், அநேகருக்கு எல்லாரும் இல்லாத போல் இருக்கிறாங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானங்களே, இன்றைக்கி அநேக பேர் ஆஸ்பத்திரியில் படுத்து கொண்டு இருக்கிறாங்க குடும்பமாக. ஐயோ அப்பா உடல்நிலை சரியில்லை, அந்த குடும்பம் தான் அழுது கொண்டு இருக்குது. சில குடும்பத்தில் திருமணம் ஆயிருக்கும், ஐயோ பிள்ளைகள் திருமணம் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களே. அதே போல் சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக திருமணம் ஆகலன்னு கவலைப்பட்டு கொண்டு இருப்பாங்க. ஆனாலும் இங்கே என்ன அழகாக சொல்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. உண்மையாகவே நம்ம முதல்ல வாசிக்கிறேன், 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். இயேசு ஆனவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிரிந்திருக்கிறான். பிறப்பு அவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவராலே பிறப்பிக்கப்பட்ட இடத்திலும் அன்பு கூறுகிறான். நாங்கள் அன்பாக இருக்கணுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் திருமணம் உடைந்திருக்குது. காரணம் என்ன தெரியுங்களா? பெண் வீட்டாரும் சொல்கிறேன், மகன் வீட்டாரும் சொல்வேன், தீர விசாரிக்கிறதில்ல. பெண்ணுக்கு பிடிக்குமா, மகனுக்கு பிடிக்குமா, அங்கே என்ன அன்பது, அந்த ஒரு அவசரத்தில் அன்பு தான். அந்த அன்பு கூட மாய அன்பாக இருக்கிறது. முழுமையோடு, முழு ஆத்மாவோடு, முழு அன்போடு ஆண்டவர் ஆராதிக்கணும். உன் வீடு பரிசுத்தமாக இருக்கணும், உன் வேலை ஸ்தலம் பரிசுத்தமாக இருக்கணும், உன் தேசம் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போது அங்கே தீட்டு இருக்காது, தீமை இருக்காது, நன்மை தான் நடக்கும். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த பிப்ரவரி மாதம் வாக்குத்தது கடைசியாக வாசிக்கிறேன். யோவான் 5:12, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவனாக இருக்கிறாளாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றே தாங்க ஆராதனைக்கு போவோம். நிறைய குடும்பத்தில் பரிசுத்தமாக 1ஆம் தேதி திருவந்து ஆராதனை எல்லா ஆலயத்திலும், அது பெந்தகோஸ்து சபையாக இருக்கட்டும், தென்னிந்திய திரு சபையாக இருக்கட்டும், அநேக சபைகளாக இருக்கட்டும், திருவந்தாருதுன்னா இடமே பற்றாது குறையாக இருக்கும். மீதி 3 வாரம் எங்கே இப்போ நாங்கள் மக்கள் கிறிஸ்துக்கள் பிரியமானங்களே, கிராமத்தில் கூட சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியில் அழகாக சொல்கிறாரு. 1 யோவான் 5:12 பவுல் யோவானுக்கு எழுதுகிறார், குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஹல்லேலூயா. முதலாவது அன்பை பார்த்தோம், 2வது விசுவாசத்தை பார்த்தோம், 3வதும் நித்திய ஜீவனை பார்த்தோம். அந்த நித்திய ஜீவனுக்கு தான் என்ன சொல்கிறாரு? 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த 2ஆம் மாதத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, ஜனவரி மாதம் போது எங்களோட இருந்தீங்க. இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் சொல்வது, என் மகன் 10th எழுத போகிறான், என்னுடைய பிள்ளை +2 எழுத போகிறான், இன்னொரு பிள்ளைங்க கணவர் ஆஸ்பத்திரியிலே இருக்கிறாரு, அதே கணவர் சொல்கிறாரு என் மனைவி ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. இன்னொரு குடும்பம் சொல்வது, அநேக நாட்களாக பிள்ளை படுத்திட்டு கை நிறைய சம்பளம் வாங்குகிறான், சரியான மருமகளை கிடைக்கல, பெண்ணு கிடைக்கல. அதே போல் பெண் வீட்டார் சொல்வது, சரியான மகன் கிடைக்கல. இங்கே அழகாக சொல்வது தெரிய வாசிக்கிறேன், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. அந்த சாட்சி குமாரன் உடையவன் ஜீவன் உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அந்த உலகத்தில் முதல் வாக்கு தத்துவமாக யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ
தேவன் தம்முடைய ஒரே பேரன் குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொழி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம வாழ்வது குடும்பத்தில் அன்பு வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்பு வேண்டும், தேசத்தில் அன்பு வேண்டும். எல்லா அன்பும் பரிசுத்தமாக இருக்கணும். அந்த கடைசியில் அதை அழகாக சொல்கிறார். மறுபடியும் வாசிக்கிறேன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இப்போது முடிவு பாடலுக்காக வந்திருக்கிறோம். அந்த முடிவு பாடு கேட்டுடனே நாம் ஜெபிப்போமாக. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று சிறகே. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று சேர்ந்து பாடுமோ. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்று ஓரிக்கை கூட. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என்றே. உண்மையில்லா உலகினில் உயிர் தவித்தேனே, உறவென்று நினைத்தோரும் உதறி போனா. உண்மையில்லா உலகினில் உயிர் தவித்தேனே, உறவென்று நினைத்தோரும் உதறி போனா. ஆனாலும் வாழ்வில் திரும்ப வர செய்தி வாக்கு தத்தம் தந்தனை திடப்படுத்தினீ. ஆனாலும் வாழ்வில் திரும்ப வர செய்தி வாக்கு தத்தம் தந்தனை திடப்படுத்தினீ. என் இதயம் சொல்லும், என் உடலும் பாடி சேர்ந்து பாடுவோம். நீ மட்டும் உண்மை அன்பு வாயிலை திறனறிய கூட. என் இதயம் சொல்லும், என் உடலும் பாடி, நீ மட்டும் உண்மை அன்பு.
கொள்ளையாய் பேசும் சில குரலை கேட்டேன், நம்பிக்கை இல்லாமல் நினைவில் துடித்தேன். கொள்ளையாய் பேசும் சில குரலை கேட்டேன், நம்பிக்கை இல்லாமல் நினைவில் துடித்தேன். நினைவில் வரும் பாரம் தென்றவர் நீரே, என் சுமை சுமந்து கொண்டு உதவி நீரே. நினைவில் வரும் பாரம் சுமந்தவர் நீரே, என் சுமை சுமந்து கொண்டு உதவி நீரே. என் இதயம் சொல்லும், என்னுடன் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பு என் இதயம் சொல்லும், என்னுடன் பாடும், அன்பு. கரங்களை உயர்த்தி தெய்வத்தை ஆராதிக்க. Oh Jesus, oh shiri manara santere kimana angada സ്നേഹത്തിനായി നന്ദി ദൈവമേ. இனி வாழ்க்கை இல்லை, எல்லாம் முடிந்ததென்று, வாழ்வதா சாவா என்று நினைத்த போதும். இனி வாழ்க்கை இல்லை, எல்லாம் முடிந்ததென்று, வாழ்வதா சாவா என்று நினைத்த போதும். எல்லா இடங்களிலும் எல்லா நீடவும் என் கூடவே இருந்து தேற்றி நீர். எல்லா இடங்களிலும் எல்லா நீடவும் என் கூடவே இருந்து தேற்றி நீரே. என் இதயம் சொல்லும், என்னுடன் பாடும், நீ மட்டும் உண்மை அன்பு. சேர்ந்து பாடுமோ? என் இதயம் சொல். ஒரிக்கல் கூட என்னுடன் என் இதயம் பாடும், நீ மட்டும் உண்மை அன்பு. இப்போது அருமையாக இந்த முடியல் பாடல் பாடின அன்பு பாஸ் அவர்களுக்காக என் இதயம் சொல், என் உதடுகள் பாடும், நீர் மட்டும் உண்மை அன்பே என்று அந்த பாடலுக்காக ஸ்தோத்திரம். இந்த கடைசி பாடல் கூட என் இதயத்தில் வருகிற அன்பு தான் என்று சொல்லி அந்த அன்புக்காகவே இந்த பிப்ரவரி மாதத்தில் நாம் எல்லோரோடையும் அன்பாக இருப்போம். தலைப்பே, அந்த தலைப்பை நான் வாசிக்கல, அந்த தலைப்பே அன்பு உண்மை கீழ்ப்படுதல் மையப்பொருள். இந்த மாதத்தை பிப்ரவரி மாதத்தில் அன்பு உண்மை கீழ்ப்படுதல். இப்போ செபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாத வாக்குத்தத்தை நான் கேட்டோம் ஆண்டவரே. முழு உண்மையோடு வந்திருக்கிறோம், ஆத்மாவோடு வந்திருக்கிறோம், முழு அன்போடு வந்திருக்கிறோம் ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப்பில் அன்பு சகோதரனுக்காக, அன்பு சகோதரிக்காக, வாலிப தம்பிக்காக, வாலிப தங்கிக்காக, பெரியோர்களுக்கு ராஜா அனைவரும் இயேசுவின் நாமத்தினால அன்பை தாரும், சந்தோஷத்தை தாரும், சமாதானத்தை தாரும். என்மே பிரேசு கிராம மாலியம் ஊழியக்காரர்களுக்காக,
விசுவாசிகளுக்காக இதை எடுத்து செய்கிற ஒவ்வொரு மாதம் சகோதரி அவர் குடும்பத்திற்காக, ஏசப்பா என்னிடத்தில் 2 மீன் 5 அப்பம் தான் இருக்குது, அது எனக்கே பற்றாது, நீர் மட்டும் வந்து ஆசீர்வதியும், அது பிரித்து எடுத்து கொடுக்க முடியும், நான் தண்ணீராக இருக்கிறேன், நீர் மட்டும் வந்தால் தான் அது தண்ணீரை திராட்சரசமாக்க முடியும், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி இந்த பிப்ரவரி மாதத்தில் அன்பு 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 நித்திய ஜீவன் தேவனிடத்தில் தான் வரும். தேவனை விசுவாசி இல்லாதவன் அவன் ஜீவனை நித்திய ஜீவனை இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. உண்மை விசுவாசிக்கணும், உண்மை நம்பணும், நம்பிக்கையாக இருக்கணும், விசுவாசிக்கணும். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் என்னுடைய இந்திய நாட்டு பிரதமருக்காக, இந்திய நாட்டு ஜனாதிபதிக்காக, இந்திய நாட்டு இராணுவ படைக்காக, இந்திய நாட்டு டாக்டர்களுக்காக, இந்திய நாட்டு போலீஸ் அதிகாரிகளுக்காக, என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக, என் தமிழ்நாட்டு ஆளுநருக்காக, என்னோட தமிழ்நாட்டு மந்திரிகளுக்காக, என் தமிழ்நாட்டு டாக்டர்களுக்காக, என் தமிழ்நாட்டு போலீஸ் அதிகாரிகளுக்காக, இந்த நாளில் என் டாக்டர்களுக்காக, நர்ஸுகளுக்காக, உதவி செய்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக, இந்த இயேசு நல்லவர்னு சொல்வதற்கே தடையாக இருக்கிற, அதை கேட்டு அது சரி என்று சொல்லுகிற தெரியாத அவர் சொல்லிடுறாங்க ராஜா. இன்னைக்கு கிறிஸ்துவம் மருத்துவம் கல்வி இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளோ வளர்ச்சி இருக்காது. அது தெரியாமல் கிறிஸ்தவ நசுக்கி கொண்டிருக்கிற தெரியாத சகோதரர்களுக்காக, தெரியாத சகோதரிகளுக்காக, தெரியாத அதிகாரிகளுக்காக அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர் மனமாறு செய்யலை, அவளுக்கு தெரியாது செய்கிறாங்க, நீங்கள் பேசுங்க, அவரை மன்னித்து கொள்ளுங்க ராஜா. இந்த மாதத்தில் நாங்கள் அன்பாக இருக்கணும்னு சொன்னதுக்கா ஸ்தோத்திரம். இந்த அன்பை கடைசி வரைக்கும் இந்த மாதம் போதும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் 40 நாள் வரப்போகிற அந்த 40 நாளுக்கும் இந்த அன்பை பற்றி, விசுவாசத்தை பற்றி நாங்கள் சொல்ல, மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்க எங்களை மகிமைப்படுத்துகிறாச்சா. இவ்வளோ நேரம் என்னோடு பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்க யூடியூப்ல இருக்கட்டும், இதை கேட்டுக்கொண்டு என்மை விசுவாசிகளுக்காக, கிராமத்திற்காக அனைவரையும் ஆஸ்வதியானவரே நிறைய மகிமைப்படுத்தும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சில உபகாரம் வராதே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரத்தை ஏறடிக்கிறேன். இந்த என்மேப்ஸ் கிராம ஒழித்திற்காக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுக்காக நாங்கள் செபித்துக் கொள்கிறோம். நீங்களும் எனக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.